ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு வீடு ஒன்று கட்டிகிட்ருக்கோம். அந்த வீட்டோட வீடியோ தான் இது. வீட்டுக்கு பின்னாலே வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணி குளம் தான் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆவாரம் பூச்செடி, பனைமரம் எல்லாமே இருக்குது. இதை சுற்றி நாங்கள் வந்து கம்பி வேலி போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாமே வந்து காடு, அப்புறம் அவங்க வேற ஒருத்தவங்களோட லேண்ட் இருக்குது அப்படின்றதுனால பின்னால் வந்து ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் சுற்றி வந்து கம்பி வேலி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு சம்பளத்தில் வாங்கின இடம் அப்படின்றதுனால இதில் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அதை இப்போ நாங்கள் கட்டிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாலே வந்து ஒரு சின்ன தோட்டம் மாதிரி தான் வச்சுருக்கோம். அதாவது கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, தக்காளி பழம் செடி, முள்ளங்கி நட்டு வச்சுருக்கோம். அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ பொங்கல் முடிஞ்சு இல்லையா, அந்த பொங்கலுக்கு சாப்பிட்ட கரும்பெல்லாம் வந்து அதில் நாங்கள் ஊண்டி வச்சுருக்கோம். இவன் எங்கள் டாமி தான். எங்கள் டாமி அந்த கரும்பு கூட விட மாட்டான். இவன் ரொம்ப க்யூட்டும் கூட. அதாவது எல்லாமே சாப்பிடுவான். சாதத்தை தவிர மித்த எல்லாமே சாப்பிடுவான் இவன். அதாவது கரும்பு, கட்டை, கல், ஸ்நாக்ஸு, பலகாரம், வடை எல்லாமே சாப்பிடுவானே தவிர சோறு மட்டும் சாப்பிட மாட்டான். அதேமாரி ஒரு டைமில் கரும்பு ஊண்டி வச்சுருந்தோம். அந்த கரும்புலாம் பிடிச்சி திங்க ஆரம்பிச்சிட்டான். என்னமோ பண்ணிகிட்ருக்கான்னு போய் பார்த்தா ஊண்டி வச்சுருக்க கரும்பை போட்டு தின்னுக்கிட்டு இருக்கு இந்த கழுதை. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா சேட்டைலாம் இவன் பண்ணுவானே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க வீட்டை. நெக்ஸ்ட்டு மந்த் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து நில வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் அப்போ போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃபுல் வீடியோ நான் போடுறேன். அதுமாரி வீட்டுக்கு முன்னாலே நாங்கள் தோட்டம் வச்சுருக்கிறதுனால நாங்கள் அதிகம் வந்து சந்தைக்கே போக மாட்டோம். இங்கே இருக்கிற காய்கறியவே தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர நாங்கள் வெளியில் போய் காய் வாங்கி சமைச்சு சாப்பிடவே மாட்டோம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரம் தான். எங்கள் அண்ணன் ஒருத்தவங்க ஆடு வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் வீக்லி 2-3 டைம்ஸ்க்கு மேலே வந்து 5 மூடை 6 மூடை அந்த மாதிரி ஆட்டு உரம் எடுத்துகிட்டு வந்து தான் அந்த செடிகளுக்கெலாம் போடுறதுனால காயும் நிறையாவே வரும். அப்படி நாங்கள் காய் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.